மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் 6வது நாளாக இன்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதிக்கு அருகே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு நாள்தோறும் வந்து செல்லும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பூக்கள் தூவியும் மெழுகுவத்தி ஏந்தியும் மொட்டையடித்தும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 6வது நாளாக இன்றும் ஏராளமான பொதுமக்கள் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 600க்கும் மேற்பட்ட சீருடை அணிந்த ஊர்காவல் படையினர் தலைமை செயலகத்திலிருந்து மௌன ஊர்வலமாக வந்து ஜெயலலிதா சமாதியில் அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்த வரும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவதுடன் அப்பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. தயவுசெய்து அம்மா மறைந்த அம்மான்னு சொல்லாதீங்க. யாருமே மனதில் இருக்கும் அம்மான்னு எல்லாமே சொல்ல கற்றுக்குங்க. ஏன்னா அம்மா இன்னும் மறையல. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கோவில். அந்த கோவிலில் இப்போ புரட்சித் தலைவர் குலதெய்வமாக இருந்தாங்க. அம்மா காவல் தெய்வமாக இருந்தாங்க. இப்போ நாங்கள் தெய்வம் இல்லாத கோவிலில் நிற்கிறோம். அம்மாவோட நல்ல திட்டங்கள்லாம் குழந்தைகள் பிறந்ததுலேருந்து படிக்கிறதுலேருந்து லேப்டாப்பு புஸ்தகம் அனைத்து உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இன்னும் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, எண்ணற்ற திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அந்த தொகுதியில் வந்திருக்கேன். அம்மா விதைக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, கடைசி வரைக்கும் 75 நாள் இருந்த வரைக்கும் அம்மாவை காட்டலைங்கிற ஒரு வருத்தம். ரெண்டாவது அம்மா ஒரு 15 நாள் கழிச்சு சொல்லியிருக்காங்க, என்னை சுற்றி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ரீசன் சொல்லி ஆகணும். என்னை சுற்றி என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னாங்கன்னா அவங்க என்ன நிலைமையில் இருந்தாங்க, ஏன் அவங்க சொல்லலை?